தல தோனியோட தெரிக்கிற ஹேட்ரிக் சிக்ஸஸ், ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் தூபேயோட ஹாஃப் செஞ்சுரி, ஹிட் மேன் ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி இன் IPL. இந்த வீடியோல எல் கிளாசிகோ மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ஹை மொமெண்ட்ஸை பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வான்கெடேல டாஸ் ரொம்ப குரூஷியல்னு ப்ரிவியூல பேசணும். ஆனா டாஸை தோத்தாலும் மேட்சை மாசா ஜெயிச்சாங்க CSK. ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் தூபேயோட பார்ட்னர்ஷிப், பவர் பிளேல பெருசா ரன்ஸ் வரலனாலும் கரெக்டா 10th ஓவர்ல ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சாங்க. தூபே அண்ட் ருத்துராஜ் அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே ருத்துராஜ் கைக்வாடோட விக்கெட் விழுந்தது 16th ஓவர்ல. அப்போ டேரில் மிச்சல் அமிச்சாங்க. அங்கதான் மொமெண்டமே போச்சு. ஆக்சுவலி 12th ஓவருக்கு அப்புறமா டேரில் மிச்சல் அனுப்பவே கூடாது. லக்கிலி MS சேவ் பண்ணாரு. அதுக்கு வருவோம். த பெஸ்ட் மொமெண்ட்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் ஓவர்ல இறங்கினாருங்க தல தோனி. தெரிக்கிற மாதிரி பினிஷ் பண்ணாரு. 20 runs in just 4 balls. அப்படியே CSK சைடு மொமெண்டம் கொண்டு வந்தாரு. அந்த லாஸ்ட் ஓவர் ஆகாஷ் மத்வாலே போட்டிருக்கலாம். எனிவே தேங்க்ஸ் டு ஹர்திக் பாண்டியா. ஆஸ் யூஷுவல் பும்ரா MIக்கு ஸ்டாண்ட் அவுட் போலரா இருந்தாரு. பும்ராக்கு விக்கெட் கொடுக்காம நல்லா ஆடினாங்க CSK. 206 அடிச்சாங்க CSK. ஹாஃப்வே ஸ்டேஜ்ல பார்க்கும் போது ஒரு 15 runs ஷார்ட்டும் தோணுச்சு. given the pitch and long batting lineup of MI. அதுக்கேத்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். பவர் பிளேல 63 runs அடிச்சாங்க. கடைசியா வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி. பவர் பிளேக்கு அப்புறமா வந்தாரு பத்திரனா. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டபுள் ஸ்ட்ரைக் பண்ணாரு. அப்பதான் CSK கேம்குள்ள வந்தாங்க. அதுல சூரியகுமார் யாதவோட விக்கெட் பயங்கர குரூஷியல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் தான் MIயோட பேக் போன். ரோஹித் சர்மா ஒரு சைட்ல ஸ்டெடியா ஆடிட்டு இருந்தாரு. திலக் வர்மா கூட நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு. ஆனா ஒன்ஸ் அகேன் வந்தாரு பத்திரனா. வந்து திலக் வர்மாவை தூக்கினாரு. அதுக்கப்புறம் லைனா 2 எக்ஸ்ட்ராடினரி ஷட் டவுன் ஓவர்ஸ் போட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஷார்துல் தாக்கூர். அதுவும் ஷார்துல் தாக்கூர் போட்ட 15th ஓவர்ல ஜஸ்ட் 2 runs தான் போச்சு. தட் வாஸ் a ரியல் கேம் சேஞ்சர். அங்கதான் கேம் கம்ப்ளீட்டா மாறிச்சு. என்னதான் விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் ஒரு எண்ட்ல ரோஹித் சர்மா இருந்தது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பிசிக் வேற 2 ஓவர் இருந்தது. அங்கதான் அடிச்சிருவாங்களோன்னு பார்த்தேன். ஆனா நல்லா முடிச்சாங்க பத்திரனா அண்ட் முஸ்தபிசூர். ரோஹித் சர்மா கடைசி வர லோன் வாரியரா ஆடி செஞ்சுரி அடிச்சாரு. எல் கிளாசிகோல செஞ்சுரி அடிச்ச செகண்ட் பிளேயர் ரோஹித் சர்மா. செம நாக் அவருது. ஆனா பெருசா அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல. மதீஷா பத்திரனா வாஸ் த ரியல் டிஃபரன்ஸ் இந்த கேம்ல. 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து MIயோட பேக்க உடைச்சாரு. எண்ட்ல தல தோனி அந்த லாஸ்ட் ஓவர்ல அடிச்ச 20 runs பெரிய டிஃபரன்ஸா இருந்தது. அந்த 20 runsல தான் ஜெயிச்சாங்க CSK. இந்த லைனப்க்கு அகேன்ஸ்ட் தான் அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்ல 207 டிஃபெண்ட் பண்ணது வேற லெவல். குடோஸ் டு CSK. எந்த டீம் கூட CSK ஜெயிச்சாலும் MIயோட வின் பண்றது ஒரு தனி சந்தோஷம். இந்த கேம்ல உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.